வணக்கம். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நெறைய பேர் ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க அப்படின்னா, அதிலிருந்து பிரிஞ்சு சந்தோஷமா வாழ்றது தான் நல்லது அப்படின்னு சொல்லி கேள்விப்படுவோம். ஆனா சில பேருக்கு அந்த சிச்சுவேஷன் அமையறதில்ல. ஏன்னா சில காரணங்களுக்காக அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு வாழ வேண்டிய சூழ்நிலை இருக்கலாம். ஒருவேளை அவங்களால தனியா வாழ முடியாத சூழ்நிலை இருக்கலாம். இல்ல பிள்ளைங்களுக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஒருவேளை அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்லயும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாத்தி அமைச்சுக்க என்னென்ன பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். முதல்ல நீங்க டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் தான் இருக்கீங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம சேனல்லே ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோவை நீங்க பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். சரி, இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாத்தி அமைச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க முயற்சியில இறங்குனீங்கன்னா என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். நம்பர் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் கம்யூனிகேஷன். இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பை மாத்தி அமைச்சுக்க நீங்க பண்ண வேண்டிய முயற்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பனா கம்யூனிகேட் பண்ணணும். உங்க பார்ட்னர் கிட்ட மனசை விட்டு பேசணும். அதுவும் எந்த வித கோவமோ ஆர்கியூமெண்ட்டோ இல்லாம இந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம எப்படி மாத்தி அமைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஓப்பனா கம்யூனிகேட் பண்ணணும். ஒருவேளை நீங்க பேசி முடிவு பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த ரிலேஷன்ஷிப்ல 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தராவது நான் இந்த கம்யூனிகேட் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னு நினைச்சாங்கன்னா அது பேசி பயன் இல்லை. நம்பர் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க பேசி முடிவு பண்றதுக்கு முன்னாடி உங்க மனசுல ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திக்கணும். அதாவது நீங்க பேசுற விஷயம் ஒன்று சக்சஸ் ஆகலாம், இல்லை நெகட்டிவாக முடியலாம். அதாவது ஒன்று நீங்க பேசுறத கேட்டு அவங்க மனசு மாறுறதுக்கு தயாராக இருக்கலாம், இல்லை இது எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை முடிச்சுக்கவும் தயாராக இருக்கலாம். ஒருவேளை அந்த ரிலேஷன்ஷிப்பை அவங்க முடிச்சுக்கணும் அப்படின்ற மனநிலையில் தான் இருந்தாங்க அப்படின்னா, நீங்களும் அவங்க இல்லாமல் என்னால் தனியாக வாழ முடியும் அப்படின்ற மனநிலையில் தான் நீங்கள் இருக்கணும். ஏன்னா அவங்க ரிலேஷன்ஷிப் வேணாம்னு முடிவு பண்ணும்போது, இல்லை வேற வழி இல்லாமல் நான் உங்ககிட்ட டிபெண்ட் ஆகி தான் இருக்கணும் அப்படின்ற மனநிலையில் நீங்கள் இருந்தீங்கன்னா, அவங்க உங்களை டேக்கன் ஃபார் கிராண்டடாக எடுத்துப்பாங்க. இவங்க என்ன பண்ணாலும் நம்மளை விட்டு போக மாட்டாங்க அப்படின்ற மனநிலையில தான் அவங்க இருப்பாங்க. நம்பர் 3 என்னன்னா, எந்த விஷயத்தினால அடிக்கடி உங்களுக்கு சண்டை வருது அப்படின்றத நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். ஒருத்தர் நம்ம மேல எப்போ பார்த்தாலும் ப்ளேம் பண்ணிட்டே இருக்காங்க, இல்லை கிரிட்டிசைஸ் பண்ணிட்டே இருக்காங்க, எல்லாத்துக்கும் டிமாண்ட் பண்ணிட்டே இருக்காங்க, அதனால தான் உங்களுக்கு சண்டை வருது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அதை 2 பேரும் உட்காந்து பேசணும். இதனால தான் நான் அப்படி பண்ணேன், இல்லை அதனால தான் நீங்க இப்படி கேட்டீங்களா அப்படின்றத 2 பேரும் பேசி முடிவு பண்ணணும். நம்பர் 4 நம்ம பேசுற விதம். அதாவது நீங்க அவங்க கூட பேசி முடிவு பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஸோ அதனால 2 பேரும் உட்காந்து பேசுறீங்க அப்படின்னு வச்சுக்கிங்களேன். அதுவும் திருப்பி ஆர்கியூமெண்ட்டாக மாறாமல் இருக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய வாய்ஸை நீங்கள் யூஸ் பண்ணணும். அதாவது வழக்கம் போல் நீங்கள் கத்தி சண்டை போடாமல் அமைதியாக பொறுமையாக நீங்கள் பேசுகிறதுல ஒரு அர்த்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உணர்கிற அளவுக்கு உங்களுடைய வாய்ஸ் இருக்கணும். அதாவது ரொம்ப சாஃப்டாக காம் மைண்டோட அவங்ககிட்ட பேச நீங்கள் தயாராக இருக்கணும். நம்பர் 5 என்னன்னா, இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களோட பங்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு உணர்த்தணும். அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் ஒருத்தர் சொல்கிறது தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சாங்கன்னா, உங்களுடைய பங்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது அப்படின்றத அவங்க கிட்ட உணர்த்தணும். அடுத்து உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒருத்தர் எப்பவுமே உங்களை குறை சொல்லிகிட்டே இருக்காங்க, அதனால தான் எங்களுக்கு ஆர்கியூமெண்ட் வருது, அடிக்கடி சண்டை வர்றதுக்கு அதுதான் காரணம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அவங்கக்கிட்ட நீங்கள் பொறுமையாக சொல்லலாம். அதாவது என்ன நீங்கள் குறை சொல்கிறது தப்பு கிடையாது, ஆனால் நீ தான் தப்புன்னு சொல்கிறத விட நீ இப்படி பண்ணியிருந்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லலாம். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ஏதோ ஒரு உண்மையை மறைச்சிட்டீங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியும் அந்த பார்ட்னர்கிட்ட நம்ம உண்மையே சொன்னால் கூட அவங்க நம்மளை நம்ப மாட்டாங்க, இது வேஸ்ட் ஆஃப் டைம், அதனால் சொல்கிறத விட சும்மா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முடிவில் இருக்கீங்கன்னா, ஆனால் நீங்கள் அந்த உண்மையை அவங்க கூட சொல்லிடுறது தான் நல்லது. நீங்கள் உங்கள் சைட் கரெக்டாக இருந்துக்கோங்க. அது அவங்க உண்மை நினைச்சாலும் சரி, இல்லை பொய்ன்னு நினைச்சாலும் சரி, அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்கள் மனசில் இருக்கிறத தெளிவாக அவங்க கூட சொல்லிடுங்க. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ஒரு பேசி முடிவு பண்ணணும்னு நினைக்கும் போது எந்த ஒரு பழைய கசப்பான சம்பவத்தையும் பேசி அதை திரும்பவும் ஞாபகப்படுத்தாதீங்க. ஸோ எந்த ஒரு நல்ல விஷயமும் நடக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். உங்கள் பார்ட்னர்கிட்ட நீங்கள் மனசை விட்டு பேசிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கும் கொஞ்சம் டைம் கொடுங்க, அவங்களும் உங்களை புரிஞ்சு ஏற்றுப்பாங்க. ஒருவேளை இந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணுறதுக்கு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, அதுலேருந்து மூவ் ஆன் பண்ணுறது தான் நல்லது. மேலே சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஒருத்தர் புரிஞ்சிக்காம மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால பிரியணும் அப்படின்ற ஐடியாவில் இருக்கிறவங்களுக்கு தான் பொருந்துமே தவிர, ஒருத்தர் ஃபிசிக்கலாக அபியூஸ் பண்ணுறாங்க, அடித்து துன்புறுத்துறாங்க, அப்படிப்பட்ட டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்புக்கு பொருந்தாது. அவங்கள விட்டு பிரியறது தான் ரொம்ப நல்லது. இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். Until then, stay happy and healthy. Bye.